ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது தமிழக கோவில்களில் பூஜை செய்யக்கூடாது என தடை விதிக்கப்படவில்லை எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செயல்பாடு தமிழகத்திற்கே மிகப்பெரிய இழுக்கு எனவும் குறிப்பிட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், அசாமில் ராகுல் காந்தி நடைபயணத்தின் போது நடந்த வன்முறைக்கு யார் காரணம், பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல. முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லியிருக்க கூடாது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம், வழிபாடு செய்திருக்கலாம். நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு, தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அசாமில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது. அசாமில் ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை பயணம், நியாயம் கோரி பயணம் அமைதியாக மேற்கொள்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து சென்ற போது எந்த வன்முறையும் நடக்கல. அசாம்ல ஏன் நடக்குது? அசாம்ல யாருடைய பின்பலத்துல, யார் இந்த பின்புலத்துல இருக்கிறாங்க, யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது? அந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். அந்த முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நியாயம் கோரி அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முற்படுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது.